வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டைகர் ப்ரான்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா 600 சொன்னாங்க. நான் ஒரு அரை கிலோ தான் வாங்கினேன். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இறால் எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம தலையை எடுத்துடணும். எடுத்துட்டு நடு முதுகில் மேல் பகுதியில் இப்படி உடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கூடு மாதிரி இருக்கிறது வந்துடும். இந்த நடுவில் நான் காமிச்ச பாருங்க கருப்பாக, அது குடல் நீளமாக இருக்கும். அதை முதுகில் மேலாப்பில் நீங்கள் பிச்சுட்டு அதை எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே குடல் கையில் வந்துடும். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இது அதோட மலக்குடல். இதை நம்ம ஹோட்டலில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலை. மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. டப்புன்னு இப்படி நீங்கள் க்ளீன் பண்ண கொடுக்குற இடத்துலையுமே இது மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் அது ஒரு மலக்குடல்ங்கிறது இப்போ நம்ம எப்படி வேஸ்ட்டு அதுதான். அது மாதிரி இதை நம்ம சாப்பிட்டா கெடுதி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் நாங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட பார்த்திங்கன்னா ஒரு நண்டு 1/2 கிலோ வாங்கினேன். இந்த டைகர் ப்ரான்ஸ் கிலோ 600, நான் 300 ருபீஸ்க்கு 1/2 kg தான் வாங்கினேன். வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளான ரெசிபி தான் இது. தக்காளி, பட்டை, சோம்பு, அந்த அன்னாச்சி அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு டீஸ்பூனில் 2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், கருவேப்பிலை. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே பட்டை, அந்த கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இந்த இறாலுக்கு ரொம்ப எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் இந்த இறாலோட டேஸ்ட்டு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அந்த கண்ணாடி பதம் வரும்போதே அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்து எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா அப்படியே வெந்து எண்ணெய் மிதந்து வந்தோடனே நல்லா இந்த கரண்டி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிரும்னு சொல்லுவாங்க பாருங்கள். கொலன்னு நல்லா சூப்பராக வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த பொடியுமே நீங்கள் இதில் சேர்க்காதீங்க. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வெறும் தனி மிளகாத்தூள் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இறாலை ஒன்று அப்படியே சேர்த்து வச்சாச்சு. இதோடு நம்ம சேர்த்து தண்ணி இறாலுக்கு எப்பயுமே கொஞ்சமாக தான் வைக்கணும். ரொம்ப ஊற்றுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். சாப்பிடும்போது சாஃப்டாகவே இருக்காது. இப்போ நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வெந்தோடனே தண்ணி ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும். ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இன்னும் சிம்மில் வச்சு நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். இது ரைஸு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட நான் நண்டும் கொஞ்சம் வாங்கி செஞ்சுருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரெசிபியும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான வீடியோஸ் நிறையா பார்க்கலாம்.